உங்க எதிரி உங்கள பார்த்து நக்கலா சிரிக்கிறானா? நீங்க ஒரு சூப்பர் ஐடியா சொன்னா அத மட்டம் தட்டி பேசுறானா? இல்ல நீங்க பேசும்போது மதிக்காம குறுக்கே பேசி உங்கள அசிங்கப்படுத்துறானா? இவனை எப்படி மடக்கலான்னு யோசிச்சே ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம ரத்தம் கொதிக்க காத்துட்டு இருக்கீங்களா? நில்லுங்க. அந்த தெரு நாய்களுக்காக உங்க ரத்தத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா சாதாரண ஆளுங்க தான் உணர்ச்சி வசப்பட்டு கத்துவாங்க. ஆனா புத்திசாலி ராஜாக்கள் வியூகம் அமைப்பாங்க. இன்னைக்கு உங்க எதிரிய பைத்தியம் பிடிக்க வைக்க போற சுவாமி விவேகானந்தரோட 10 அணு ஆயுதங்களை நாம திறக்க போறோம். ஒரு சின்ன எச்சரிக்கை. இந்த வீடியோவை பாதியிலேயே நிறுத்திட்டு போறவங்க வாழ்க்கை முழுக்க எதிரிகள் கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த லிஸ்ட்ல வர்ற 10வது தந்திரம் தான் இந்த மொத்த யுத்தத்தையும் முடிக்க போற ட்ரம்ப் கார்டு. அது இல்லாம முதல் 9 மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க தான் வெக்கப்பட்டு நிக்கணும். தயாரா? அந்த ரகசிய வியூகத்தை பாப்போம். தந்திரம் 1, மௌனம் எனும் பிரம்மாஸ்திரம். விவேகானந்தர் ஒரு சூப்பர் விஷயம் சொல்றாரு. நாய்கள் குறைக்கும், ஆனால் யானைகள் மௌனமா நடந்து போகும். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கூட்டத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க எதிரி குறுக்கிடுறான், உங்களை கிண்டல் பண்றான், சம்பந்தமே இல்லாம உங்க மேல பழி போடுறான். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதாரணமா எல்லாரும் பண்றதுதான். உடனே கத்தி பதில் சொல்லுவீங்க, திட்டுவீங்க, நீங்க சொல்றதுதான் சரின்னு நிரூபிக்க போராடுவீங்க. ஆனா இதுதான் உங்களோட முதல் தப்பு. இதுதான் உங்களோட தோல்வி. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, அமைதியா இருங்க. மௌனம்னா அது பயம் கிடையாது, அது திமிரும் கிடையாது. மௌனம்னா என்ன தெரியுமா? நீ பேசுறதுக்கு நான் பதில் சொல்ற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆளே இல்ல அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் அறிவிப்பு. அடுத்த முறை உங்க எதிரி உங்களை திட்டும்போது அப்படியே பேச்சை நிறுத்துங்க. அவன் கண்ணை ஒரு நொடி பாவமா பாருங்க. ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. சும்மா ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்புறம் அவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். அவன் மூளை குழம்ப ஆரம்பிக்கும். ஏண்டா இவன் பதிலே சொல்லல, உள்ளுக்குள்ள என்ன பிளான் பண்றான், ஒருவேளை எனக்கு தெரியாம ஏதாவது பெருசா செய்ய போறானா அப்படின்னு 1000 யோசனை அவனுக்குள்ள ஓடும். அந்த எரிச்சல் அவனை உள்ளுக்குள்ளேயே அரிக்கும். நீங்க ஒரு வார்த்தை பேசாம, ஒரு விரல கூட அசைக்காம அவனை தோக்கடிச்சிட்டீங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, பேசாதவன் தான் ஜெயிப்பான். அந்த ரகசியத்தை இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க. தந்திரம் 2, பாராட்டு எனும் விஷம். விவேகானந்தர் அடுத்து சொல்ற விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்றாரு, எதிரிய நேசி, அவன் மேல கருணை காட்டு, அவன் செய்யற தப்ப ரசி. என்னடா இது, எதிரிய நேசிக்கணுமா? இது என்ன அஹிம்சையான்னு கேக்குறீங்களா? இல்ல நண்பா, இது சுத்தமான யுத்த தந்திரம், வார் ஸ்ட்ராட்டஜி. நல்லா கவனிங்க. உங்க எதிரி உங்களை பத்தி ஒரு பொய்ய பரப்புறான், உங்களை கெட்டவனா காட்ட நினைக்கிறான். நீங்க அவனை திட்டி அடிக்க போறீங்கன்னு வைப்போம். அவனுக்கு அதுதான் வேணும். அவன் உங்க கோபத்தை எதிர்பார்த்துதான் நிக்கிறான். அப்பதான் அவன் தன்னை ஒரு ஹீரோவா காட்டிக்க முடியும். ஆனா விவேகானந்தர் சொல்லி கொடுத்த தலைகீழ் யோசனை இதுதான். நீங்க அவனை பாராட்டுங்க. நக்கலா இல்லாம ரொம்ப சீரியஸா எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. என்னென்ன உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, உங்க பேச்சு அப்படியே தீப்பொறி பறக்குது அப்படின்னு ஒரு போடு போடுங்க. அவன் திகைச்சு போய் நிப்பான். நீங்க பாராட்டும் போது அவனோட ஹீரோ பிம்பம் உடைஞ்சு அவன் ஒரு கோமாளியா மாறிடுவான். நீங்க அவனை விட ஒரு படி மேல இருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறும் போதுதான் நாம நம்மளோட 3வது தந்திரத்தை இறக்கணும். தந்திரம் 4, அலட்சியம் எனும் வேதனை, த பெயின் ஆஃப் இக்னரன்ஸ். விவேகானந்தரோட ஆகச்சிறந்த ஆயுதம் இதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த தண்டனை அவனை சுத்தமா கண்டுக்காம விடுறதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க எதிரி உங்களை திட்டுறான், நீங்க பதில் சொல்லல, மாறாக பாராட்டுறீங்க. ஆனா இப்போ இன்னும் ஒரு படி மேல போகணும். அவன் முன்னாடி நிக்கும்போது அங்க ஒரு ஆளே இல்லாத மாதிரி நீங்க நடந்துக்கணும். அவன் என்ன பேசுறான், காதுல வாங்காதீங்க. அவன் என்ன கேட்கிறான், பதில் சொல்லாதீங்க. அவன் முன்னாடி நிக்கும்போது உங்க கண்கள் அவனை தாண்டி வேற எங்கேயோ பார்க்கட்டும். இது ரொம்ப கொடுமையான தந்திரம். ஏன்னா மனுஷனோட ஈகோ இதை தாங்கவே தாங்காது. புறக்கணிப்பு அப்படிங்கிறது சாவை காட்டிலும் கொடுமையானது. நீ இந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல அப்படிங்கிற உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையான அறிவிப்பு தான் அவனோட அழிவுக்கே ஆரம்பம். அடுத்து தந்திரம் 5, நேரம் எனும் காத்திருப்பு, தி பவர் ஆஃப் வெயிட்டிங். சுவாமி விவேகானந்தர் சில சமயம் மணிக்கணக்கில் அமைதியா இருப்பாராம். அதை பார்த்து அவரோட சீடர்களே பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த மௌனத்துக்குள்ள 1000 சிங்கங்களோட கர்ஜனை இருக்கும். நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். யாராவது ஒருத்தர் நம்மள திட்டுனா உடனே பதில் சொல்லணும்.
அவமானப்படுத்தினா அந்த நிமிஷத்திலேயே நிரூபிக்கணும்னு துடிப்போம். இந்த அவசரம்தான் நம்மள தோக்கடிக்குது. விவேகானந்தர் சொல்றாரு, சரியான நேரம் வரட்டும், அது வரைக்கும் உன் வில்லையும் அம்பையும் தயாரா வச்சுக்கோ. ஆனா அவசரப்பட்டு அம்ப விடாத. உங்க எதிரிய நீங்க இன்னைக்கே ஜெயிக்கணும்னு அவசியமில்ல. அவன் செஞ்ச தப்புக்கு அவனா வந்து விழுற வரைக்கும் நீங்க ஒரு பார்வையாளனா மட்டும் இருங்க. நியாயம் தாமதமா வந்தாலும் நிச்சயமா வரும். காலம் அவனுக்கு பதில் சொல்லும். அப்ப பாருங்க அவனோட அறுவடை எப்படி இருக்குன்னு. தந்திரம் 5. தனிமை எனும் வலிமை. விவேகானந்தருக்கு ஒரு ரகசியம் நல்லாவே தெரியும். கூட்டம் எப்பவும் சத்தம் மட்டும்தான் போடும். ஆனா வீரன் தனிமையில தான் தவம் செய்வான். உங்க எதிரி உங்களை தனிமைப்படுத்துறானா? உங்க நண்பர்களை உங்களுக்கு எதிரா திருப்புறானா? சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை விட்டு போயிட்டாங்களா? எனக்கு யாருமே இல்லையேன்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இந்த இடத்துலதான் விவேகானந்தர் சிரிப்பாரு. அவர் சொல்வாரு, கடவுள் யாருக்கு ஒரு ஸ்பெஷலான வேலையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களத்தான் முதல்ல தனிமைப்படுத்துவாரு. மோசஸ் தனியாதான் இருந்தாரு. புத்தர்ல இருந்து விவேகானந்தர் வரைக்கும் எல்லாரும் தனிமையை கடந்தவங்க தான். தனிமைங்கிறது சாபம் கிடையாது, அது ஒரு வரம். ஏன்னா அங்கதான் உங்க மனசு ஆயுதம் எடுக்கும், உங்க புத்தி கூர்மையாகும், உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் விழிச்சுக்கும். அவன் உங்களை தனிமைப்படுத்துறானா? கவலைப்படாதீங்க. அந்த தனிமையையே உங்களோட பலமான கோட்டையா மாத்துங்க. அந்த கோட்டைக்குள்ள யாரையும் விடாதீங்க. அங்க உட்கார்ந்து உங்களுக்கான தந்திரங்களை நிதானமா வடிவமைங்க. அவன் அந்த கோட்டைக்கு வெளியே நிற்கட்டும், மழையில நனையட்டும், வெயில்ல காயட்டும். ஆனா அந்த கோட்டைக்குள்ள ராஜா நீங்க தான். நீங்க அமைதியா இருக்கிறது தான் அவனுக்கு பெரிய தலைவலியே. தந்திரம் 6. எதிரியின் ஆயுதத்தை உடைப்பது. பிரேக்கிங் தி எனிமீஸ் வெப்பன். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில பேசினப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவருக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் பெரிய பெரிய பேராசிரியர்கள். அவங்க எல்லாம் நோட்ஸ் எடுத்து ரிஹர்சல் பண்ணி பில்டப் கொடுத்து பேசினாங்க. ஆனா விவேகானந்தர் கையில் எந்த காகிதமும் இல்லாம மனசுல ஒரு தெளிவோட மேடை ஏறினார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எதிரிகளோட ஆயுதத்தையே தன் ஆயுதமா மாத்திக்கிட்டார். அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பிச்சார். அமெரிக்கா மண்ணுல நின்னு ஒரு அந்நியர சகோதரன்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. உங்க எதிரி உங்களை நீ ஒரு டம்மி பீஸ், பயந்தாங்குள்ளி, ரொம்ப நல்லவன் அப்படின்னு கிண்டல் பண்றானா? அவனோட அதே வார்த்தையே எடுங்க. ஆமாம், நான் நல்லவன்தான். நல்லவனா இருக்கிறது என்னோட பலவீனம் இல்ல, அது மகாத்மாக்களோட ஆயுதம். மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதது என்னோட வெற்றி அப்படின்னு சொல்லுங்க. அவனோட விஷத்தையே நீங்க மருந்தா மாத்திட்டீங்கன்னா அவனோட கிண்டல் அங்கேயே செத்து போயிடும். தந்திரம் 7. வளர்ச்சி எனும் பழிவாங்குதல். சக்சஸ் ஆஸ் ரிவெஞ்ச். விவேகானந்தர் ஒரு சூப்பர் மந்திரம் சொல்றாரு. எதிரிக்கு நீ வாயால பதில் சொல்லாத, உன் வெற்றியே அவனுக்கு பதிலாயிருக்கட்டும். உங்க எதிரி உங்களை தாழ்த்தி பேசுறான், உங்க வருமானத்தை கிண்டல் பண்றான், உங்க குடும்பத்தை விமர்சிக்கிறான்னா உடனே அவங்கிட்ட போய் இல்ல நான் பெரிய ஆளுதான் அப்படின்னு நிரூபிக்க பார்க்காதீங்க. அதுதான் அவனுக்கு வேணும். நீங்க மௌனமா இருங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க. புதுசு புதுசா கத்துக்குங்க. உங்க வருமானத்தை உயர்த்துங்க. பிசினஸ பெருசாக்குங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமா இருங்க. ஒரு வருஷம் கழிச்சு அவன் உங்களை பார்க்கும்போது நீங்க எங்கேயோ இருப்பீங்க, அவன் அங்கேயே இருப்பான். அந்த இடத்துல அவனுக்கு வர்ற வலிதான் உண்மையான தீர்ப்பு. விவேகானந்தரை ஆரம்பத்துல பிச்சைக்காரன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் பேசி முடிச்சப்புறம் அதே மேடையில அவர் கால்ல விழுந்தாங்க. அவர் வாயால பேசல, அவரோட வெற்றி பேசிச்சு. தந்திரம் 8. எதிரியின் பலம் கண்டறிதல். ஃபைண்ட் தேர் வீக்னஸ். யுத்தம்ங்கிறது எதிரியோட பலத்தை வெல்றது இல்லைங்க, அவனோட பலவீனத்தை கண்டுபிடிக்கிறது. உங்க எதிரி எதுல பெருமைப்படுறான்னு பாருங்க. அவனோட பேச்சா, பணமா, இல்ல அவன் வச்சிருக்கிற கான்டாக்ட்ஸா? அவன் தன்னோட பேச்ச நினைச்சு பெருமைப்பட்டா நீங்க பேச மௌனமா இருங்க. இல்ல மொபைல பாருங்க, அவன் பேசி முடிச்சதும் சரி வேற என்ன அப்படின்னு அசால்ட்டா கேளுங்க. அவன் பணத்தை நினைச்சு பெருமைப்பட்டா நீங்க பணத்தை ஒரு குப்பையா நினைச்சு பேசுங்க. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்னு ஒரு போடு போடுங்க. அவனோட பலத்தை நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்காத போது அவனுக்கே பைத்தியமே பிடிச்சிடும். அவனோட ஆயுதம் அங்கேயே மழுங்கி போயிடும். தந்திரம் 9. சிரிப்பு எனும் குண்டு. த ஸ்மைல் பாம்ப். விவேகானந்தர் சத்தமா சிரிப்பாரு. கஷ்டத்திலையும் சிரிப்பாரு, அவமானத்திலையும் சிரிப்பாரு. ஏன்னா அந்த சிரிப்பு அவரை எல்லா சூழ்நிலையை விடவும் மேல தூக்கி வச்சது. உங்க எதிரி உங்களை கேவலமா பேசும்போது நீங்க ஏன் முகத்தை சுருக்குறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? நண்பா, நீங்க கோவப்பட்டா அங்கேயே தோத்துட்டீங்க. அதுக்கு பதிலா நல்லா வாய் விட்டு சிரிங்க. அவன் பண்ற கிண்டல ஒரு காமெடி மாதிரி ரசிச்சு சிரிங்க. அவனுக்கே ஒரு சந்தேகம் வரும்,
இவன் ஏன் சிரிக்கிறான், இவங்கிட்ட ஏதோ ரகசியமான பெரிய பிளான் இருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருவான். சிரிப்புங்கிறது மனுஷனோட அசல் முகம், மத்ததெல்லாம் வெறும் வேஷம்தான். எந்த ஆயுதமுமே இல்லாத ஒரு போர் வீரனுக்கு கிடைத்த மிகப்பெரிய கவசம் அவனோட சிரிப்பு மட்டும்தான். நீங்க சிரிக்கும்போது நீங்க அவனை விட ஒரு பெரிய ஆளா தெரிவீங்க. உங்க சிரிப்பை பார்க்கும்போது அவனுக்கு பெரிய தலைவலியே வந்துடும். ஏன்னா அவன் உங்களை சின்ன ஆளா காட்டணும்னு நினைக்கிறான். ஆனா உங்க புன்னகை உங்களை ஒரு ராஜாவா அங்க நிப்பாட்டும். அவன் தோத்து போய் நிப்பான். தந்திரம் 10, மன்னிப்பு எனும் மாஸ்டர் பிளான், த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இதுதான் கிளைமேக்ஸ். இந்த 10வது தந்திரம் இல்லாம மேல சொன்ன அந்த 9 தந்திரங்களும் முழுசாகாது. விவேகானந்தர் ஒரு சூப்பர் விஷயம் சொல்றாரு. மன்னிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மனசுன்னு உலகமே சொல்லும். ஆனா நான் சொல்றேன், மன்னிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய தந்திரம். உங்க எதிரி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், உங்க கெரியரை தடுக்க பார்த்தான், உங்க இமேஜை கெடுத்தான், உங்க மனச புண்ணாக்குனான். இப்போ நீங்க அவனை மன்னிக்கிறீங்க. அவன் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்க மனசுக்குள்ள அவனை மன்னிச்சிட்டீங்க. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல, நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல, நான் என் வாழ்க்கைய வாழ போறேன் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அவன் அங்கேயே ஒரு குற்றவாளியா நிப்பான். நீங்க அங்க தீர்ப்பு சொல்ற நீதிபதி ஆயிட்டீங்க. மன்னிப்புன்றது பலவீனம் இல்லைங்க, அது அதிகாரம். ஏன்னா மன்னிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் போர்க்களத்தை விட்டு வெற்றிகரமா வெளியே வர முடியும். மன்னிக்க தெரியாதவன் எப்பவும் அந்த போர்க்குள்ளேயே மாட்டிக்கிட்டு தவிப்பான். இப்ப சொல்லுங்க, அவன் உங்களை மறுபடியும் திட்ட முடியுமா? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. கிண்டல் பண்ண முடியுமா? நீங்க சிரிச்சிட்டு போயிடுவீங்க. வெறுக்க முடியுமா? நீங்க தான் மன்னிச்சிட்டீங்களே. அவனோட எல்லா ஆயுதங்களும் இப்ப குப்பையாயிடுச்சு. அவனோட விஷம் சாதாரண தண்ணியா மாறிடுச்சு. அவன் அங்கே தனிமையில தவிக்கிறான். நீங்க சிரிச்சுக்கிட்டே உங்க இலக்க நோக்கி போறீங்க. இப்ப சொல்லுங்க, யார் ஜெயிச்சது? இந்த 10 ஆயுதங்களும் உங்க கையில இருக்கும்போது இனி எந்த எதிரியும் உங்களை அசைக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தந்திரங்களை நீங்க பயன்படுத்துறது மத்தவங்களை காயப்படுத்த இல்ல, உங்களை நீங்க பாதுகாத்துக்கிட்டு ஒரு வெற்றியாளனா உயர்வதுக்கு மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கோ இல்ல உங்க நண்பருக்கோ கண்டிப்பா ஒரு தெம்ப கொடுத்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த 10 விஷயத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆயுதம் எது? அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிடுங்க.